பொதுவாக இந்த நம்ம ஜீனில் இருக்கக்கூடிய செல்லுகள் இருக்குது பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க செல்லுகள் விட பல மடங்கு கிருமிகள் தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த கிருமிகள் இல்லை அப்படின்னா இந்த உடலில் வேலையே கிடையாது. இந்த கிருமி அப்படின்னு சொல்கிறது பாக்டீரியாஸ். இந்தமாரி வைரஸ்ஸு ஒரு மாறி மாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மாதிரி வைரஸும் சரி பாக்டீரியாஸும் சரி யாருமே அழிக்க முடியாதுங்க. அது எப்படிங்க டாக்கில் பண்ணி நம்ம இயல்பாக வாழ முடியும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை இயல்பாக அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடம்புல 20 கோடி செல்லுகள் இருக்குது அப்படின்னா 100 கோடி நுண்ணுயிர் சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. இப்போ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குன்றாங்க, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் நோயை உருவாக்குன்றாங்க.